ஆட்சியாளர்கள். இப்ப நீங்க அதிகாரிங்கிறவர் யாரு கீழே வேலை செய்யறாரு? இப்ப காவல்துறை இப்ப கடுமையா நடக்குது. யாரோட உத்தரவுல நடக்குது? காவல்துறை யாருக்கு கீழே இருக்கு? அதையே நீங்க அன்னையோட சத்தமா பேசுற, நீங்க சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. முதல்வர் இப்ப எங்க இருக்காரு? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னாரு, இப்ப அண்டர் கண்ட்ரோல்ல இருக்காரு. இதெல்லாம் இது பேசி சில ஆழ்ந்த தாங்க முடியாத வலியும் வேதனையும் என்ன செய்யறது, சிரிச்சு ஆத்திக்கிற வேண்டியதுதான். அந்த நிதி மொத்த நிதி இங்க இருக்கிறதுனால அதனால அதை தவிர்க்க முடியாம போக வேண்டியதாயிருச்சு. தேவைன்னா ஐயா துரைமுருகன் போறாரு, தேவைன்னா நம்ம தம்பி செந்தில் பாலாஜி போறாங்க, இப்ப தேவைன்னா ஐயா போயிருக்காங்க. இப்ப நீங்க ஈடி ரைடு நீங்க எல்லாம் இருக்கு, நம்ம ஒரு பேசி ஒரு முடிவு வரலாம். இந்த சோதனை, இன்கம் டாக்ஸ் வருமான வரி சோதனை, இந்த அமலாக்கத்துறை சோதனை உள்ள போறது நமக்கு தெரியுது. ஆனா உள்ள வெளியில போறது எப்ப அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்காவது தெரியுதா? தெரியாது. அங்க சோதிச்சியா என்ன எடுத்த அவரு முறைகேடா இவ்வளவு பணம் வச்சிருந்தார், இவ்வளவு நகை வச்சிருந்தார், இவ்வளவு சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்குது. ஏன் மக்கள் காசுல சம்பளம் வாங்குற நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? நீ ரைடு போன, நீ வருமான வரி சோதனை போன முறைகேடா ஒரு 1000 கோடி வச்சிருந்தாப்புல, இந்த எடுத்த கொண்டு போறோம் என்கிட்ட சொல்லு என்கிட்ட சொல்லு. நீ பாடு உள்ள போறத சொல்லிட்டு போறா, அப்புறம் எப்ப போறா திருப்பின்னு தெரிய மாட்டேது, என்ன பண்றான்னு தெரிய மாட்டேது. டாஸ்மார்க்ல 1,00,000 கோடி நீங்க, ஒரு வாரம் கழிச்சு 1000 கோடி நீங்க, அதுக்காக நடவடிக்கை இருக்கா? சந்திரசேகர ராவ் மகளை இதே டாஸ்மார்க் இது அராக்குதுல தான் கைது பண்ணீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே காலி பண்ணீங்க, அவரை கைது பண்ணி உள்ள போட்டீங்க. இதே சாராயம் தான். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை இதே ஊழல்ல தான் கைது பண்ணீங்க. ஏன் இங்க ஒண்ணு நடவடிக்கை இல்ல? ஏன் இல்ல? டாஸ்மாக் அந்தோடைய ஆட்சியர் விசாரணை வீட்டுல குடும்பத்தையே கூட்டி கொண்டு விசாரிக்கிறீங்கள, இவங்க குடும்பங்கள்ல ஒருத்தர் கூட கூட்டி கொண்டு விசாரிக்கலையே. என்ன புரியுது? நீங்க யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை ஆதரிச்சு 2 முதலமைச்சர் தான் பேரணி நடத்திருக்காங்க. ஒன்னு டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர், இன்னொன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் 2.0 முதலமைச்சர். 2 பேர் நடைபெறும் பேரணி நடத்திருக்காங்க கொடிய பிடிச்ச. ஆனா அவங்க எல்லாரும் சொல்றது மற்றவனை எல்லாம் பிஜேபி பிடிஎம். இத்தனை பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க ஐயா சந்திரபாபு நாயுடு கூட போல, நிதிஷ்குமார் கூட போல. இப்ப இந்த போரை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போற ஒரு 7 பேர் கொண்ட குழு, அதுல பிஜேபி ஏடிஎம்கேயோட அதிமுகவோட கூட்டணி, அதுல 2 பாராளுமன்ற உறுப்பினர், ஒன்னு ஐயா தம்பிதுரை, இன்னொரு சிவி சண்முகம்னு ஐயா. இந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு அந்த குழுவுல இடம் இல்ல. கூட்டணியே வைக்காத திமுக இருக்கு அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவுல இடம் இருக்குது. இப்ப யாரு உண்மையிலே கூட்டணி? என்ன அமைதி ஆயிட்டிய? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. 7 பேர் கொண்ட குழுல போரை நியாயப்படுத்தி பேச, அந்த பேசுற இடத்துல தீவிரவாதி எப்படி உள்ள விட்டீங்க, அவன் எப்படி உள்ள வந்தது தெரியல. அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் சுட்டு கொண்டுட்டு போனான்ல, சுட்டவன தாப்புன, ஏன் சுற்றி வளைச்சு அவனை கைது பண்ணல? வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, செத்தது மட்டும்தான் தெரியுது. அது எப்படி? அதுக்கும் விளக்கம் சொல்லணும்ல, நியாயப்படுத்தணும்ல. நீங்க இந்த பாகிஸ்தான் மேல இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்திட்டு வாங்க. என் நாடு என்னத்துக்கு எந்த நாட்டுல போய் இந்த போரை நியாயப்படுத்தி பேச வேண்டிய தேவை எதுக்கு வருது? நான் எந்த நாட்டுல போய் நியாயப்படுத்தணும்? என் நாட்டோட பாதுகாப்பு நான் போர் தொடுத்தேன், அதை சொல்றதுக்கு எந்த நாட்டுல விளக்களிக்கணும்? விளக்கம் அளிக்கிற நீங்கள் மணிப்பூர் கலவரம் ஏன் நடந்ததுன்னு ஒரு விளக்கம், அதை நியாயப்படுத்தி பேசிட்டு வாங்க. அதையும் பேசுவீங்களா? குஜராத் கலவரத்தை பேசுவீங்களா? இதுல 26 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கான், அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டான், அதை பேசுவீங்களா? ஏன்னா நீங்க குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசின பெருமக்கள் தான் திமுக இருக்கிற தலைவர்கள்.
இப்ப இந்த அதிகாரம் போய் இன்னொரு அதிகாரம் வரும்போது அதுக்கு நடவடிக்கை அப்படிதானே இருக்குது. பொள்ளாச்சி பாலியல் குற்றத்துக்கு அப்படிதான் நடந்தது. என்ன நடவடிக்கை இருந்தது? அந்த கட்சியில வாடகை வாய்கள் நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் இப்ப என்ன பேசுறாங்க? பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க. எனக்கு எதிராக போராட மனு கொடுக்க மகளிர் ஆணையத்துக்கெல்லாம் போன பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணாங்க? இவங்களெல்லாம் பெண்கள் கணக்கிலே சேர்க்கலையா? அவங்க கட்சிக்காரன் செஞ்சுட்டான்னா அது தர்மம், அது நியாயம், அது பிரச்சனை கிடையாது. மற்றவன் பேசினா அது பெரிய பிரச்சனை. நடவடிக்கை எடுத்திருந்தா சொல்லுங்க. எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்களா? கட்சி அவருது, ஆட்சி யாருது? கட்சி அவரது நீக்கிட்டாரு, ஆட்சி யாருது? ஆட்சி யாருது சொல்லுங்க. அவரு தானே, ஐயாவுடைய தானே. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? கட்சியே சாராயம் வித்த காசு, போதைப் பொருள் வித்த காசுல தான் நடக்குது. ஆட்சி அதுல தான் நடக்குது. இத போய் என்ன பேசுறதுக்கு இருக்கு? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறைங்கிறதான் கேள்விப்பா. அதுதான் தெரிஞ்சிருச்சா? அதுக்கு என்ன? அது ரியாக்ஷன் என்ன, ஆக்ஷன் என்ன? நல்லது, இடிங்க. ஒரு நாள் இதே மாதிரி எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்குறேன் பாருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.